வெல்கம் பேக் டு வெஸ்டர்ன் டெக் கிளப். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு GitHub ரெபாசிட்டரி நீங்க ஆக்சிடென்டலா கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை எப்படி டெலீட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்னோட GitHub டேஷ்போர்ட்குள்ள இருக்கேன். நான் இதில் ஒரு புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். உங்களுக்கு எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணா ஆல்ரெடி தெரியும். நியூன்னு கொடுப்போம் இங்க. கொடுத்தோன்னே ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன். நேம்ல டெஸ்ட் ரெப்போ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அது சும்மா பப்ளிக் கொடுத்துட்டு ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் ஆகிட்டு கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்தோன்னே கிரியேட் ஆயிடுச்சு. பட் எனக்கு இந்த நேம்ல வேணாம், இல்லை எனக்கு இந்த ரெபாசிட்டரியே வேணாம் அப்படின்னு நான் நினைக்க வச்சு அதை எப்படி டெலிட் பண்ணணும்னா செட்டிங்ஸ் போகணும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். இங்கே டேஞ்சர் ஜோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று இருக்கும். இதில் விசிபிலிட்டி மாற்றுறது, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த ரெபாசிட்டரி டெலிட் பண்ணுறது சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போது இந்த ரெபாசிட்டரி டெலிட் பண்ண போகிறோம். ஐ வாண்ட் டு டெலிட் தி ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு இதில் டு கன்ஃபார்ம் அந்த ரெபாசிட்டரி நேம் வந்து டைப் பண்ண சொல்லுவோம். நான் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு கன்ஃபார்ம் ஆக்சஸ் கேட்குது. நான் வந்து என்னோட கிட்ட மொபைல் கொடுக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். தட்ஸ் இட் கைஸ். அந்த GitHub ரெபாசிட்டரி வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி ஒரு ரெபாசிட்டரி வந்து இப்போ ஆக்சிடென்ட்டாக கிரியேட் பண்ணிட்டேன், பட் அதை டெலிட் பண்ணணும், இல்லை அந்த ரெபாசிட்டரி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.